பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய மாதத்தில் உங்களை எல்லாம் ஜீவனை கொடுத்து தெய்வ சன்னிதானத்தில் கொண்டு வந்து அமர வைத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. மகி சொன்னது போல புதிதாய் வந்ததான இந்த சகோதரி மாலதி அவர்களுக்கும் அன்பு தம்பிக்கும் கர்த்தருடைய ஊழியனாகி அடியான் வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பில் சொல்லுகிறேன். கடந்து போன நாட்களிலே தேவன் நமக்கு தந்த அவருடைய ஜீவ வார்த்தைகளை நாம் ஆழமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதாவது டைம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் எங்க வந்து உட்காந்துருவாங்க, பந்தியில் வந்து உட்காந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரிசப்ஷன் நடந்துருக்கும், இன்னொரு பக்கம் என்ன இருக்கும், பந்தி போயிட்டு பசியாக இருக்கிறவங்க கூட்டத்தில் என்ன செய்வாங்க, அதுவும் சில பேர் அவசரத்தில் சாப்பிட்றவங்களுக்கு பின்னால் போய் என்ன செய்வாங்க, நடம் முடிக்கிறதுக்கு மூட்டிட்டு நிற்பாங்க பாருங்க. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை என்பது எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிக விருப்பத்துக்குரிய ஒன்று. அல்லேலூயா. பைபிள் படிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? பைபிள் படிக்கிற பழக்கம். சரி, இப்படி கேட்டால் உங்களுக்கு புரியாது, நான் கேட்குறேன். சாப்பிட்ற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? 2 பேர் யூனிஸ் ரெடியா? 2 பேரும் சாப்பிட்ற பழக்கமே இல்லையா உங்களுக்கு? எல்லாரும் கேட்குற சாப்பிட்ற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? அப்பா, ஏன்னா இந்த பழக்கம் இல்லாம இது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா? சொல்லுங்க. தயவு செஞ்சு நீங்க என்ன, நான் கேட்குற கேள்விக்கு நீங்க என்னோட ஒரு மாதிரி நீங்க அந்த லிங்க்ல ஆனீங்கன்னா, அந்த சேனல்ல அணைஞ்சிங்கன்னா நான் சந்தோஷமா மூணு வச்சுட்டு இவர் என்ன பேசுறது நான் என்ன கேட்க அப்படிலாம் இல்லை. நான் சொன்னல, முன்னாடி நிற்கிற ஆளை பார்க்கவே கூடாது. தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை பேசுகிற பொழுது முன்னாடி இருக்கிற ஆளுடைய சைஸு, வயசு, வெயிட்டு இதெல்லாம் எதையுமே என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ நான் சொன்னேன் சாப்பிட்ற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டேன். ஏன் கேட்டேன்னா, உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 8:3. என்ன கவனிங்க, உனக்கு உணர்த்தும்படிக்கு. நான் ரொம்ப இன்னைக்கு ஒரு வேகமா போகாதபடிக்கு ஒரு குழந்தைகளுக்காக ஊட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபீட் பண்ண விரும்புறேன். உங்களுக்கு உணர்த்தும்படிக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பம் எப்படியோ அப்படிதான் என் வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? மனுஷனுக்கு என்ன வேணும்? அப்போ வேணும். எப்போ வேணும்? டெய்லி 3 வேளையும் அப்பப்போ என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும்? உயிரோட இருக்க முடியும். அது எப்படி ஆகாரம் நம்முடைய உயிருக்கு இன்றி அமையாததோ அது போலவே தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய ஆத்துமாவுக்கு மிக முக்கியமானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. சரி, நான் கேட்குறேன், பல்லு வளர்க்கறது கடமையா, சாப்பிட்றது கடமையா? எது கடமை? ஹலோ, நான் ஈஸியா எளிமையா பேசுறேன், அப்புறம் பேர் சொல்லி கேட்பேன். பல்லு வளர்க்கறது கடமையா, சாப்பிட்றது கடமையா? பல்லு வளர்க்கறது கடமை. கடமையை நீங்க என்ன செஞ்சிடலாம்? ஸ்கிப் பண்ணிடலாம், தவிர்த்துடலாம் இல்லையா? பசி ஓவர் ஆயிடுச்சு, பல்லாவது ஒன்றாவது ப்ரெஷ்ஷை தேடிட்டு பேஸ்ட்டை தேடிட்டு அதில் வேற வச்சு கரன்னு தேய்ச்சி தூன்னு துப்பி அதுக்கப்புறம் வாயை குளிச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்காது. பசி வந்தால் ப்ரெஷ்ஷும் பறந்துடும், பேஸ்ட்டும் கேள்விப்பட்டது இல்லையா, மொத்தம் பறந்துடும். அப்போ கடமையை நீங்கள் தவிர்த்து விடலாம், பசியை தாக்கத்தை நீங்க என்ன செய்ய முடியாது,
புரியுது அவங்களுக்கு? கடமைகளில் ஒன்றாக இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறத கிறிஸ்தவங்க வச்சிருக்கிறாங்க. அல்ல புரிஞ்சுங்க, எப்படி கடமைகள் ஒன்றாக வைத்திருக்கிறாங்க. ஐயோ நான் கிறிஸ்தவன், சும்மா ஒரு மன திருப்திக்காக எதையாவது ஒரு வசனத்தை நான் என்ன செய்யணும், வாசிக்கணும். அட்லீஸ்ட் காலண்டர்லயாவது போய் என்ன செஞ்சிடும், ஊத்து பார்த்து வாசிச்சிடலாம், இல்ல பெரிய வசனம் போர்டில் ஒரு வசனத்தை என்ன செஞ்சிடலாம், வாசிச்சிடலாம்னு சொல்லி கடமைக்காக நீங்க செய்றீங்க. கடமைக்காக செய்யக்கூடிய எதுவும் உங்கள் உயிருக்கு முக்கியமானது அல்ல. ஆக உயிருக்கு உத்தரவாதம் உள்ள ஒன்றை நீங்கள் கடமைக்காக செய்தால் நித்திய ஜீவனுக்கு உரியவர்கள் நீங்கள் அல்ல. அல்லேலூயா. 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டியம்மா என்கிட்ட சொன்னாங்க, பேத்திட்டு நான் சொல்றேன் பைபிள் படின்னு சொல்றேன், அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, அப்படியே எடுத்து பிரிச்சு வச்சுட்டு ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு என்ன செஞ்சிடறா, ஓடிடுறா. எப்ப பார்த்தாலும் இவளோட எனக்கு ஒரே போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த பிள்ளையை கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மா நீங்க புரியுற மாதிரி என்ன செய்யணும், சொல்லணும். என்னைக்காவது இந்த பிள்ளை வந்து பசி எடுத்து எனக்கு சோறு போடுங்கன்னு சொல்லி அவசரமா அவங்களை அவசரப்படுத்துக்கா, ஆமாயா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஏதாவது எனக்கு கொடுன்னு சொல்லி என்ன செய்ய, அப்ப பசிக்கு அந்த பிள்ளை தானே என்ன செய்யுது, கேட்குது இல்ல. அப்ப பைபிளை வந்து படிக்க சொல்லி நீங்க என்ன செய்றீங்க, கட்டாயப்படுத்துறீங்க. ஆனா பைபிள அது ஒரு ஆகாரம்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கண்கூட காணும்படி செய்து அதை பொழிந்து அதை சாப்பிட வச்சு சொல்றாரு, இந்த மன்னா இந்த பூமியில விளைந்தது அல்ல, வனாந்தத்தில் இருக்கக்கூடிய உங்களை இது ஜீவனோட பாதுகாக்க வழி நடத்த இது போதுமானதாக இருந்தது போல என் வார்த்தைகளும் அப்பந்தான் சொல்றாரு. அல்லேலூயா. என் வார்த்தைகள் என்னது, அப்பம். அப்ப தேவனுடைய வார்த்தைய இனிமே நீங்க படிங்கன்னு ஒருத்தவங்க சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா அது கடமைக்காக செய்றீங்கன்னு அர்த்தம். நீங்க உயிரோட இருக்கணும்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுங்க, உங்க கிறிஸ்தவ ஜீவியும் உயிரோட இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்குள்ள உயிரோட இருக்கணும்னா நீங்க என்ன படிக்கிறோம், அவருடைய வார்த்தையை படிக்கணும். அல்லேலூயா. படிப்பீங்களா டெய்லி பைபிள்ல? இது அறிவுக்காக படிக்கிறது இல்ல, ஆகாரத்திற்காக படிப்பது. அதிக படிப்பு அறிவு தரும், ஆனா உடலுக்கு இளைப்பு. ஆகாரம் உடலுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுதா? சர்மி இனிமே டெய்லி பைபிள் படிப்பியாமா? எங்க பைபிள்? அங்க பைபிள் இருக்கும்போது இங்க எப்படி படிப்பீங்க? சரி, இப்போ யாராவது ஒருத்தர் பைபிள் கொடுங்களேன், கொடுங்க. 2 பேர் இல்லை, நீங்க 2 பேரும் அதை பார்த்துக்குங்க. பைபிள் முடிகிற வரைக்கும் நீ தான் இப்போ என்ன செய்யணும், வசனத்தை வாசிக்கணும். சரி, பைபிளை நேசிக்கணும், அப்போதான் அதை என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். புரியுதுங்களா? வாசிக்க வாசிக்க வாவுக்கு முன்னாடி ஷூ போட்டா என்ன எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஹலோ, வாசிக்க வாசிக்க அது நமக்கு சுவாசிப்பதை போன்ற ஒரு உயிரை தரும். அல்லேலூயா. உண்டு அல்லையா? அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்லும்போது அதை உங்களை நான் என்ன செய்யறேன், தேவனுக்கு மகிமைப்படுத்த சொல்லி கேட்கிறேன். தேவனை மகிமைப்படுத்த சொல்லி நான் அல்லேலூயா சொன்னாலே அடுத்து பின்னாடி நீங்க என்ன செய்யணும், சொல்லணும். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, இப்ப இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் மார்க் 5:36. ஒரு சத்தமா படிங்க, 2 வார்த்தையை மட்டும் படிங்க. மார்க் 5:36 தேடுறீங்க பாருங்களேன். வாக்குத்தத்த வசனம் மறந்து போச்சு. பயப்படாதே, 2 வார்த்தை தான். இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது எத்தனை வார்த்தை? 2 வார்த்தை. இந்த 2 வார்த்தையில ஒண்ணு வேணும், ஒண்ணு வேணாம். அதான் சொல்லுங்க, 2 வார்த்தையில ஒண்ணு வேணும், ஒண்ணு வேணாம். எது வேணாம்? பயம் வேணாம். எது வேணும்? விசுவாசம் வேணும். அல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் சொல்லிட்டேன், பயம் வேணான்ட்டு. வேணான்னதை பத்தி நம்ம இனி என்ன செய்யக்கூடாது, வேணான்னு தூக்கி போட்டு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து திருப்பி அயன் பண்ணி போட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, அது வேணாம், அதை விட்டுடுங்க. இப்ப என்ன வேணும்? விசுவாசம் வேணும். பயமும் விசுவாசமும் ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது,
இருக்க முடியாது. எப்படி சொல்றேன்னு வாசிச்சு பாருங்களேன். நீங்க 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும். சரி, இருளும் ஒளியும் உன்னோட ஒண்ணு தோல் மேல கை போட்டுட்டு உறவாட முடியுமா? சொல்லுங்க. இருளும் ஒளிக்கும் ஐக்கியமே இல்லை. சுவிட்சை போட்டு அடுத்த செகண்ட் இருள் என்ன ஆயிடும்? இல்லாம போயிடும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இருளை வான்னு சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. எதை தான் வான்னு கூப்பிடணும்? ஆண்டவரே வாங்கப்பான்னு சொல்லி வருந்தி அழைக்கும் போது உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படி தேவன் தம்முடைய வார்த்தைகளை அப்பங்களாக பிட்டு உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வருந்தி அழைக்க வேண்டிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அது நம்முடைய வெளிச்சம். ஹல்லேலூயா. வெளிச்சத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்? இந்த சர்ச்சுக்கு வந்தப்போ ஒயரிங் பண்ணோம், லைட்லாம் மாட்டினோம், கனெக்ஷன் கொடுத்தோம். அப்புறம் ஒவ்வொரு முறையும் வரும்போதெல்லாம் எதை போடுறோம்? வாங்க வாங்கன்னு சொல்லி சுவிட்சை என்ன செய்யறோம்? போடுறோம். என்ன வருது? வெளிச்சம் வருது. வருதா இல்லையா? சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அடுத்த செகண்ட் வெளிச்சம் என்ன ஆயிடுது? போயிடுது. ஹல்லேலூயா. அப்ப எது நமக்கு அவசியம்? வெளிச்சம் அவசியம். அது கூப்பிட்டாதான் வரும். இருள் அவசியம் இல்லை, அது கூப்பிடாமலே வரும். அதனால உங்கள் வெளிச்சம் அணைந்து விடாதபடிக்கு, உங்கள் ஆவி அனலற்று போய் விடாதபடிக்கு, மங்கி எரிகிற உங்கள் திரியின் வெளிச்சம் அணைந்து விடாதபடிக்கு ஆண்டவர் எண்ணெய் ஊற்றுகிறவராக இன்றைக்கு இருக்கிறார். மீண்டும் ஒரு வருஷம் கூட கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதே என்று சொன்னவர் விசுவாசம் உள்ளவனாய் இருந்து கூடவே என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். பயமும் விசுவாசமும் ஒன்னா இருக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. சரி, பைபிளை கையில் கொடுத்ததே வாசிக்கிறதுக்கு தான். பயப்படுகிறவர்களும் போதும் அப்படின்னு 2 வார்த்தை. நீங்க பயந்தீங்கன்னா விசுவாசம் போயிடும். அந்த இடத்துல என்ன வந்துடும்? அவிசுவாசம் வந்துடும். பயத்தோட அவிசுவாசம் ஒட்டிக்கும் போது அது டாப்புக்கு போயிடும். எங்க போயிடும்? நரகத்தினுடைய லிஸ்ட்ல எங்க போயிடும்? டாப்புக்கு போயிடும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். நல்லா கவனிங்க. அவிசுவாசிகள் கிடையாது. நல்ல அந்த வார்த்தை கிளியரா படிங்க. அவிசுவாசிகளும். அல்லேலூயா. அவிசுவாசிகளும். பயம் இருக்கிற இடத்துல அவிசுவாசம் இருக்கும். ஜோடி சேர்ந்துடும். தேவனுடைய வார்த்தையின் மேல உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதே, அங்கு தேவனுடைய வார்த்தையும் விசுவாசமும் ஜோடி சேர்ந்துடும். தேவனுடைய வார்த்தையும் விசுவாசமும் ஜோடி சேர்ந்துடும். இன்னைக்கு நமக்கு ஜோடி பொருத்தம் தான் சரியில்லாம இருக்கு. என்ன பொருத்தம் சரியில்லாம இருக்கு? ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் விசுவாசம். எப்படி ஒத்து போவோம்? எப்படி சரியா ஓடும் சொல்லுங்க? குடும்ப வாழ்க்கையில ஒன்னு பயம், இன்னொன்னு விசுவாசம். ஒன்னு விசுவாசி, இன்னொன்னு அவிசுவாசி. எப்படி குடும்பம் ஒத்து போவோம்? ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் சரியான ஜோடி தேவனுடைய வார்த்தை. வாசித்து பாருங்க. ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும். சரி, என்ன கவனிங்க. நிறைய பேருக்கு கேள்வின்னா ஏதோ கேள்வி கேட்கறதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. விசுவாசம் காது கொடுத்து கேட்பதனால் வரும். எதை கேட்பதனால் வரும்? தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால வரும். அதை புரிஞ்சுக்குங்க. அப்படியானால் விசுவாசிகள் என்ற பெயரை வைத்தவங்களுக்கு உண்மையாவே நீங்க விசுவாசின்னா முன்னாடி நின்று பேசுறது யாருன்னு பார்க்க மாட்டீங்க. பேசுற தேவனுடைய வார்த்தையை மட்டும் நீங்க
ஆழமா கவனிச்சு என்ன செய்வீங்க, கேட்பீங்க. அதுக்கு தான் கனத்தையும் மகிமையும் நீங்க கொடுப்பீங்க. ஏன்னா தேவனே சகல பிரஸ்தாபத்தை பார்க்கும் தம்முடைய வார்த்தையை அவர் என்ன செஞ்சிருக்கிறாராம், மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். புரியுது உங்களுக்கு? பீலையாம் பெருசா இல்ல பீலையாம் ஏறி போன கழுத பெருசா? சொல்லுங்க. பெருசுன்னா சைஸ்ல கேட்கல, நான் முக்கியத்துவத்துல கேட்கிறேன். நீங்க பிள்ளையம் பேசினா கேட்பீங்களா, கழுத பேசினா கேட்பீங்களா? ஹலோ, புரியல? பைபிள் படிச்சாதான் புரியும். பைபிள்ல ஒரு தீர்க்கதரிசிக்கு பேரு பிள்ளையாம். அந்த தீர்க்கதரிசி ஒரு கழுதையின் மேல என்ன செய்யறாரு, ஏறி போறாரு. எங்க போறாரு? தேவன் அனுப்பாத ஒரு இடத்துக்கு என்ன செய்யறாரு, போறாரு. ஆனா கழுத வழியில நின்றுடுச்சு. நான் போக மாட்டேன், தேவன் அனுப்பாத இடத்துக்கு நான் போக மாட்டேன்றேன். ஆனா என் மேல உட்கார்ந்து இருக்கிறவ தேவன் அனுப்பாத இடத்துக்கு போவன்னு சொல்றான். அதனால என்ன வேற என்ன செய்யறான், அடிக்கிறான். என் கண்ணுக்கு முன்னால் ஆண்டவர் தெரிகிறாரு, என் மேல இருக்கிற தீர்க்கதரிசி கண்ணுக்கு யார் தெரியல, ஆண்டவர் தெரியல. அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லேலூயா. அது மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய அநேகர் பேசுறது பிள்ளையாம பேசுறது கழுதியான்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. கழுதியின் கண்ணுக்கு கூட கத்து தெரிவார். அதை தான் காலப்போக்கில் அப்படியே வாங்கி கழுதைக்கு கற்பூர வாசனை வேற மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை நீங்க ஆழமா கவனிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். விசுவாசம் நீங்க நல்லா என்ன செய்யணும், கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டுடைய வார்த்தை கேட்கணும். பெரியார்னு ஒரு மனுஷன் இந்த தமிழகத்துல இருந்தார். அவர் அந்த காலத்துல மூட நம்பிக்கைகளை குறித்து பேசும்போது சொல்லுவாரு, நானே சொன்னாலும் நீ போய் உட்கார்ந்து பகுத்தறிவோட என்ன செய், யோசி, அது உனக்கு சரியா பட்டா அதை என்ன செய். நானே சொன்னாலும் அதை நீ என்ன செய்யாத, கேட்காத. அதான் சொல்ற. பேசுற வார்த்தை நல்லா கேளு, அது தேவனுடைய வார்த்தை தானா என்பதை நீ நல்லா கேட்டு உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள விசுவாசம் பிறந்துரும். ஆட்டோமேட்டிக்கா என்ன பிறந்துரும், விசுவாசம் பிறந்துரும். அல்லேலூயா. அந்த அலைகளுக்கு நடுவுல நான் சொன்னல, ஆண்டவர் நான் தான் சொல்லிட்டாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டான் பேதுரு. கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு தான் அவனுக்குள்ள விசுவாசமே வருது. வான்னு சொன்னாரு யாரு, தேவன். அவர் கடல் மேல நடந்து வர்றாரு. சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ சிருஷ்டிகர், சர்வ ஞானி. இதெல்லாம் பேதுருக்கு அப்ப நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதனாலதான் போட்டை விட்டு எங்க இறங்குறாரு, ஆத்து மணல்ல இறங்குறது போல, கடற்கரை மணல்ல இறங்குறது போல அவன் சாதாரணமா இறங்கி போறான். கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அவன் கன்ஃபார்ம் பண்ண உடனே விசுவாசம் அவனுக்குள்ள என்னச்சு, வந்துருச்சு. வந்து விசுவாசம் இருக்க அவனை தாங்கி நடத்துகிறது கடல்களுக்கு மேல. அந்த காற்றுக்கு நடுவில் அவனை தூக்கி கொண்டு செல்லுகிறது விசுவாசம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நீங்க கேட்கும் போது அது தேவன் தான் பேசுகிறார் என்பதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், பிறந்துரும். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் விசுவாசம் எங்க இருந்து வருது? இப்ப நீங்க வாசிச்ச வசனத்துல ரோமர் 10:17 விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசத்தை உற்பத்தி பண்ணுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப நீங்க விசுவாசியா இருக்கணும்னா டெய்லி உங்களுக்கு என்ன வேணும், டெய்லி தேவனுடைய வார்த்தை வேணும். அதனாலதான் சபைக்கு வரும்போது இங்க பைபிள் படிச்சிங்களா, இன்று வேதம் வாசித்தீர்களான்னு பல சபைகள் அந்த காலத்துல எழுதியிருக்கோம். ஏன் பைபிள் படிக்க சொல்லுது? உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும். விசுவாசம் வந்துச்சுன்னா நீங்க கடந்து போக முடியாத பாதையில அது உங்களை நடத்தி சொல்லும். இருளான பாதையில அது உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். மூழ்கி போக வேண்டிய இடத்துல மூழ்காம அது உங்களை தூக்கி சுமக்கும். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தும். அதுல புரிஞ்சுக்கங்க. வார்த்தையிலிருந்து என்ன வருது, வார்த்தையிலிருந்து என்ன வருது சொல்லுங்க. என்கிட்ட பேசணும், நான் வந்து ஒரு டீச்சர் இருப்பேன். வார்த்தையிலிருந்து என்ன வருது, விசுவாசம் வருது. இப்ப நீங்க அந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு நம்ம பார்க்கணுமா இல்லையா? வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். யோவான் 1:1. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த ஒரு வசனத்தை மட்டும். சரி, கொஞ்சம் ஆழமான சத்தியம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த பிகினிங் the word was the word. the beginning the word. அது கவனிங்க. வார்த்தை இருந்தது,
The word was with God. அந்த வார்த்தை யாரோட இருந்துச்சு? தேவன் இடத்துல இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு? The word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா உங்களுக்கு? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குதா? ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிற சமயத்துல அப்ப என்ன இல்லை? வார்த்தையை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஆதியாகமம் 1:1 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன், ஆதியிலே எல்லாத்தையும் சிருஷ்டித்தது யாரு? 3வது வசனத்தை வாசிப்பார்ல தெரியும். வெளிச்சம். இப்ப அந்த வார்த்தை இந்த பூமிக்கு வந்த பிற்பாடுதான் எல்லாமே என்ன செய்யுது? எல்லாமே உருவாகுது. 2வது வசனத்துல பாருங்க, பூமியானது வெறுமையும் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஆதியில இங்க என்ன இல்லை? ஆதியில ஒண்ணுமே இல்லை, வார்த்தை மட்டும்தான் இருந்துச்சு. வார்த்தை மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க மனசுல சமாதானம் இல்லாம இருக்கலாம், உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கலாம், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம், தினந்தோறும் போராட்டமான ஒரு லைஃபை நீங்க என்ன செய்யலாம்? லீட் பண்ணிட்டு போகலாம். நீங்க போற இடத்துல தோல்வி இருக்கலாம், உங்க சரீரத்துல பலவீனம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்கள் இருக்கலாம். எல்லாத்துக்கும் நடுவில் சொல்ற, இன்றைக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியவைகளை சிருஷ்டித்து கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இன்றைக்கு இருக்கிறது. அந்த வார்த்தையை மட்டும் நீங்க பாருங்க, மீதி எல்லாமே அப்புறம் தானா என்ன ஆயிடும்? வந்துடும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்துடும். விசுவாசமானது அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணும். அந்த வார்த்தை அறிக்கை பண்ண இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக மாறிக்கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? யோசிச்சு பாருங்க. அதுல வார்த்தை இருந்தது, மீதி எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். என்னைக்கு நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்னாலும் கவலைப்படாதீங்க. அவருடைய வார்த்தை வருது. இந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த வார்த்தை என்ன செய்யணும்? கேட்கணும். தேவனுடைய வார்த்தையை அன்றைக்கு வெளிச்சம் உண்டாக கடவுது என்ற உடனே அந்த வார்த்தை இயற்கையை கேட்ட உடனே என்ன வருது? வெளிச்சம் வருது, வட்டாந்தர் வருது. இன்னைக்கு பாருங்க, அதுல வார்த்தை தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. ஆனா அந்த வார்த்தை வந்த பிற்பாடு இன்னைக்கு என்ன செய்யறோம்? காடுன்றோம், மலைன்றோம், வீடுன்றோம், வாசல்ன்றோம், ஆஸ்தின்றோம், ஐஸ்வர்யன்றோம், இரவுன்றோம், பகல்ன்றோம், நேற்றுன்றோம், இன்றுன்றோம், என்னென்னமோ சொல்றோம். எல்லாமே என்ன இருக்குது? எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லாதவைகளுக்கு மத்தியில இது எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதா நம்ம பாக்குறோம்ல. எதனால பாக்குறோம்? அந்த வார்த்தையினாலே. அல்லேலூயா. அது எந்த வார்த்தை? தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை. அல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்ததுன்னா தேவன் கூட இருந்துச்சா உள்ள இருந்துச்சா? தேவனுக்கு உள்ள இருந்துச்சு. தேவனுக்கு உள்ள இருக்கிற வார்த்தைய நீங்க பார்க்கணும்னா நீங்க எங்க போகணும்? எங்க போகணும்? 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்பார்ல. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்கு உள்ள, என்ன கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தார். இததான் ஒரு பெரிய வேத ஞானி சொல்றாரு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் ஆண்டவர் சொல்லும் போது அதை அவன் கேட்கிறான், மீண்டும் நான் என் தாயினுடைய கற்பத்துக்குள்ள எப்படி போறது? எப்படி போய் மறுபடியும் பிறக்க முடியுமான்னு கேட்கிறான். புரியாதவர்களுக்கு நான் சொல்றேன், கிறிஸ்துக்குள்ள நீங்க போறதுன்னா எப்படி தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு உள்ள போடும். அல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது? அந்த வார்த்தை யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. இப்ப யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. யோவான் 1:4. பைபிளை எடுத்து பரபரப்பா டக்குன்னு திருப்பி என்ன செய்யணும்?
நல்லா கவனிங்க, அவருக்குள் கவனிங்க, இந்த இடத்துல அவருக்குள் வார்த்தை இருந்தது. நல்லா கவனிங்க, அவருக்குள் என்ன இருந்துச்சு? ஏன்னா அந்த வார்த்தை தான் எப்படியா இருந்துச்சா? ஜீவனாயும் ஆவியாயும் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதனாலதான் சிருஷ்டித்தார், வார்த்தையினால சிருஷ்டித்தார். இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. கார் ஓட்டினா டிரைவர், உளியையும் சுத்தியலும் கையில வச்சிருந்தா சிற்பி, தூரிகையை கையில வச்சிருந்தா ஓவியர், பேனாவை கையில வச்சிருந்தா எழுத்தாளர், மைக்கை கையில வச்சிருந்தா பேச்சாளர். இப்படி ஒண்ணுக்கும் ஒண்ணு என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் ஒரு ஆயுதம். கையில ஈட்டியும் கேடகத்தையும் வச்சிருந்தா அவர் யாரு? போர் வீரன் சொல்றாங்களா இல்லையா? ஆக எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு ஆயுதம், ஒவ்வொரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுதா இல்லையா? தேவைப்படுது. ஆனா தேவனுடைய வார்த்தை ஒன்று போதும், எல்லாவற்றுக்கும் போதுமானது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு நீங்க காண்கிற எல்லாவற்றையும், இன்னும் காணாத அண்ட சராசரங்களையும் சேர்த்து உருவாக்கி இருக்கிறது அவருடைய வார்த்தை மட்டும்தான். அல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு வாஞ்சி, ஒரு வீட்டுக்கு போய் பைபிள் எடுத்து படிக்கணும். ஆண்டவர் என்னோட என்ன பேசுறாரு, என்ன பேசுறாரு, என்னுடைய வார்த்தை எதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அப்ளை பண்ணலாம், எந்த வார்த்தையை நான் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலாம், எந்த வார்த்தையை என்னுடைய லைஃப்ல நான் பிராக்டிஸ் பண்ணி தான் அதை வாழ்ந்து பார்க்கலாம்னு சொல்லி வாழ்ந்து பார்ப்பதற்காக படிக்க வேண்டுமே ஒழிய வேதத்தை படித்து பார்க்க வேண்டுமே என்பதற்காக என்ன செய்யக்கூடாது, படிக்கவே கூடாது. அல்லேலூயா. அவருக்குள்ள என்ன வந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு, அவருக்குள்ள வார்த்தை இருந்துச்சு. இப்ப நம்ம எங்க போனோம்? அவருக்கு உள்ள போகணும்னா முதல்ல வேதத்தை திறந்து நம்ம அதை என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை வாசிக்கிறவனும், இந்த வார்த்தையை கேட்கிறவனும், இந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவனும் அவருக்குள்ளே போய் பாக்கியவனாக மாறுகிறான். அல்லேலூயா. இப்ப வாசிங்க, யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். யோவான் 15:6 நினைக்கிறேன், வாசிங்க. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் என்னிலும், அதாவது கிறிஸ்துக்குள்ள நம்ம இருந்தால் அவருக்குள்ள இருக்கிற வார்த்தை எங்க போயிடுமா? நமக்குள்ள போவோம். நான் ஒரு பிராக்டிக்கலா ஒன்று சொல்றேன். தண்ணிக்குள்ள எத்தனை மூழ்கி அனுபவம் இருக்கு அவங்களுக்கு? ஆத்துல, கடல்ல, குளத்துல, ஏரியில குளிச்ச பழக்கம் இருக்குது அவங்களுக்கு? ஆழமான பகுதிக்கு போய் உள்ள மூழ்கி இருக்கிறீங்களா? சில சமயத்துல கிணத்துக்குள்ள ஆழமா போறப்ப உள்ள நமக்கு என்ன ஆயிடும்? மூச்சு என்ன ஆயிடும்? அவ்வளவுதான், டக்குன்னு எப்படா வெளியில தண்ணிக்குள்ள நம்ம போற அனுபவம் ஒண்ணு, நமக்குள்ள தண்ணி போற ஒரு அனுபவம் ஒண்ணு. தாகத்துக்கு நமக்குள்ள என்ன போகுது? தண்ணி போகுது இல்ல? தாகத்துக்கு நமக்குள்ள தண்ணி போகுது, அது நமக்கு ஜீவனை காக்கு. அதே சமயத்துல தண்ணிக்குள்ள மூழ்கி போகிற ஒரு அனுபவம் இருக்கு. 2 விதமான அனுபவம் இருக்கு. அதாவது மீன் நமக்குள்ள போறதுக்கும் நம்ம மீனுக்குள்ள போறதுக்கும் ஒரு வித்தியாசம். யோனாவுடைய லைஃப்ல கேட்டால் அது நல்லா நமக்கு தெரியும்ல. அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்னிலும் நான் சமுத்திரம், எனக்குள்ள நீங்க மூழ்கினீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லாம் யாருக்குள்ள இருக்கு? எனக்குள்ள. நீங்க எவ்வளவு மிஞ்சி போன ஒரு வார்த்தையை இவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்கி இருக்கும்போது எத்தனை லட்சக்கணக்கான வார்த்தையில எழுதி உங்க கையில ஆண்டவர் கொடுத்தோம். இன்னும் நம்ம என்ன இருக்கிறோம்? இன்னும் நம்ம அந்த வார்த்தையை வைத்து சிருஷ்டிக்க முடியாதவளாக தான் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை காது கொடுத்து கேட்டீங்கனாலே போதும், விசுவாசம் வந்துடும். விசுவாசம் உங்களுக்குள்ள வந்தாலே 1 by 1 எல்லாமே என்ன செஞ்சிடும்? வந்துடும். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அல்லேலூயா. நான் சில காரியங்களை அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க, நம்மை சுற்றி நடக்கிறத பார்க்க பார்க்க, கடந்த காலத்துல தேவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்ள அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யும்? பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்த சீஷர்களுக்கு விசுவாசம் எப்படி பெருகுச்சு?
அவருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே செயல்படுத்தி அவர் காட்டுறாரு. மருத்துவனை எழும்புன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை அப்படியே டக்குன்னு ஜீவனா மாதிரி அவனுக்குள்ள போய் அவன் என்ன செய்யுது? எழுப்புது. குருடனை பார்த்து பார்வை அடைவாயாகன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை அப்படியே பார்வையா மாதிரி அவன் கண்ணுக்குள்ள போய் கண்ணை திறக்குது. முடவனை பார்த்து எழுப்பி நடந்தாரு. அப்படியே அந்த வார்த்தை ஒரு மெடிசன் அவனுக்குள்ள போய் அந்த காலத்தை என்ன செய்யுது? நேராக்குது. அந்த வார்த்தையை அவர் பேச பேச அந்த வார்த்தைக்கு பிற்பாடு நடக்கிற காரியங்களை பார்க்க பார்க்க அவனை அறியாமலேயே இப்போ அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த விசுவாசம் வர 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 ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தா நீ இமயமலையை பார்த்து நீ வேற இடத்துக்கு போனா அது என்ன செஞ்சிருமா? எது? கடுகு விதை அளவு விசுவாசம். ஆக திரளான வார்த்தைகளின் மேல நம்ம அதை வாசிக்க அதை கேட்க கேட்க கடுகு விதை அளவு விசுவாசம் எப்படி ஆயிடும்? மலையளவு விசுவாசம் மாறுமா மாறாதா? அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிக்காக வரப்போறாரா? விசுவாசத்துக்காக வரப்போறாரா? நமக்கு பேர் விசுவாசி. ஆனா நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்க கேட்க நமக்குள்ள விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. நீங்க சபைக்கு போனா விசுவாசி, பைபிள் எடுத்து படிச்சா விசுவாசம். நீங்க விசுவாசியா இருக்க போறீங்களா? விசுவாசமா இருக்க போறீங்களா? ரெண்டுமே. விசுவாசியா இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் வந்துச்சுன்னா ஜோடி பொறுத்த நல்லா இருக்கும். கரெக்டா உங்களுக்கு? அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க எவ்வளவு ஆழமா நீங்க என்ன செய்ய போறீங்க? கேட்க போறீங்க. இப்ப மீண்டும் சொல்றேன், அதுல வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை எப்படி இருக்குது? தேவனாய் இருந்ததா. வெறும் வார்த்தைக்கு இப்ப என்ன வந்துருச்சு? ஒரு உருவம் வந்துருச்சு. வந்துச்சா இல்லையா? வெறும் வார்த்தைக்கு என்ன வந்துருச்சு? உருவம் வந்துருச்சு. வெறும் வார்த்தையை பார்த்தா நம்ம அது ஒண்ணு பெருசா நமக்கு தெரியாது. நீ இப்ப பைபிளை பாருல, கருப்பா எழுத்து மட்டும்தான் தெரியும். இதை நீங்கள் வாசிக்க வாசிக்க இது உங்களுக்குள்ள போய் உங்க மாம்சத்தோட மாம்சமா மாறும்போது அந்த வார்த்தையின் உருவம் தான் யாரு? நீங்க. அந்த வார்த்தையின் உருவம் தான் யாரு? நீங்க. இப்ப நீங்க பேசினா அந்த வார்த்தை என்ன செய்யும்? வெளியே அற்புதமாக மாறி நடக்கும். அல்லேலூயா. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவின்னு இருக்கும், பரிசுத்த ஆவியானவர்னு இருக்கும். வாசிச்சு மத்தேயு 1:18 வாசிங்களேன். இன்னொரு மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1:18 4:1. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் தாயாகிய மரியா மீண்டும் சொல்லுங்க. பரிசுத்த பரிசுத்த ஆவியினாலே. சரி, இப்ப 4:1 வாசிங்க. இங்க என்னங்க? இங்க என்ன சொல்லிருக்கு? ஆவி ஆனவர். ஆவிக்கும் ஆவியானவருக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அந்த கடல்ல அந்த நடு ராத்திரில இருட்டுல ஆவேசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல்ல அது நீங்க இந்த கருணாமூர்த்தின்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க அந்த நாட்கள்ல இயேசுவை பற்றி. அதுல சீசல் பேசிப்பாங்க, இந்த கடல்ல இப்படி காற்றுல போயிடலாம், எத்தனையோ பேர் சிக்கி செத்தவங்க இப்ப ஆவியா வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க வராங்கன்னு ஒரு சீசன் சொல்லுவான். அந்த மாதிரி ஆவேசம், ஆவிகள் போடுற வேஷம்னு சொல்லி அலரும் போது ஆண்ட சொல்றாரு, இது ஆவேசம் இல்ல, யாரு? நான் தான்ப்பா, இது வேஷம் இல்ல, நிஜமாவே யார் தான்? நான் தான். அப்ப ஆவியை பார்த்து பயப்படுவோம், ஆவியானவரை பார்த்து பயப்படுவோமா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப ஆவி அதுக்கு என்ன இருக்காது? மாம்சம் இருக்காது. இப்ப தம்பி எழுப்பேன், ஜாக்கு ஒரு நிமிஷம் இருப்பேன். இவனுக்குள்ள இப்ப நான் சொன்ன உடனே அவனை எழுப்ப வச்சது எது? எழுப்ப வச்சது சொல்லுங்க. அவனுக்குள்ள இருக்கிற ஆவி, அந்த ஜீவன் அவனை இப்ப என்ன செய்யுது? நிக்க வச்சிருக்கு. இப்ப இவன் ஆவியா ஆவியானவனா? ஆவியானவன். இவனுக்குள்ள என்ன இருக்குது? ஆவி இருக்குது. புரியுதா அவனுக்கு? உட்காருப்பான். இயேசு இன்னும் அவர்கள் கூடி வரும் முன்னே இன்னும் உருவாகல, அந்த வார்த்தை மாம்சம் ஆகல. அந்த வார்த்தை எப்படி இருக்குது? ஆவியா தான் இருக்கு. அந்த வார்த்தை ஆவியா இருக்கு. ஆவியினாலே மரியாள் இப்ப எப்படி அவரா?
கர்ப்பவதி ஆகிறா. இப்ப இயேசு பிறந்துட்டாரு, யோர்தானுக்கு வராரு. இங்கே ஆவியானவர், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆவிக்கு ஆவியானவருக்கும் அந்த வார்த்தை மாம்சமாகும் போது நமக்குள்ள பரிசுத்த ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வராது. இந்த வார்த்தையை படிக்க படிக்க இது உங்க வாழ்க்கையில உருமாறி அது வாழ்க்கையாக மாற மாற ஆவியானவர்களுக்குள்ள வருகிறார். அதுதான் அபிஷேகம். இப்போ திடீர்னு வந்து இறங்கி கையை தட்டி அப்படியே நீங்க குதிச்சு ஆடி பாடி அந்நிய பாஷை பேசுவதல்ல, வேத வார்த்தையை வாசிக்க வாசிக்க இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கருவாகி உருவாகி அங்கே அந்த வார்த்தை மாம்சமானது. யோவான் 1:14 ஒரு வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். ஒருவர் வெளிப்படுத்தும் விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகணும். எங்க மாம்சமாகணும்? இந்த வசனத்தில் இருக்கிற அந்த ஆவி இந்த மாம்சத்துக்குள்ள வந்து என்ன செய்யணும்? ஒன்னா கலக்கணும். நம்முடைய வாழ்க்கையோட அது வாழ்க்கையா மாறணும். கிறிஸ்தவன் நான் சொல்றதில்ல, என் ஜீவியத்தை பார்த்து இவன் கிறிஸ்தவன் அடுத்தவன் எனக்கு பேர் வைக்கணும். அங்கதான் அந்த வார்த்தை எனக்குள்ளே மாம்சமாக மாறுகிறது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:10 வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அழகானீங்க. கர்த்தருடைய நாளில் அவர் என்ன செய்றாரு? ஆவிக்குள்ளானேன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆவின்னா ஏற்கனவே சொன்னார், தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. நான் கர்த்தருடைய நாளில் நான் எங்க போயிட்டேன்? அவருடைய வார்த்தைக்குள்ள போயிட்டேன். அவருடைய வார்த்தைக்குள்ள போயிட்டேன். அவருடைய வார்த்தை நான் என்ன செஞ்சேன்? கேட்டேன். அந்த வார்த்தை என்னோடு பேசி அழைத்தது. அந்த வார்த்தை சொன்னது, நான் இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவருமாய் இருக்கு. நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். நான் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான அந்த யோவானுக்கு இனி சம்பவிக்க போகிறவளை ஆண்டவர் காண்பிப்பாரேயானால், கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை ஆவியாய் இருக்கிற அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு சொல்லும் போது இனி சம்பவிக்க போகிறவளை அவர் உங்களுக்கு காண்பித்து, நான் உனக்கு வழிகாட்டுவேன், உண்மையில கண்ணை வைத்து உன்னை நடத்துவேன், வாரம் முழுக்க நீ போகிற பாதையில விபத்து இல்லாதபடிக்கு, கையீட்டு செய்கிறதுல நஷ்டம் இல்லாதபடிக்கு, செல்லுகிற இடங்களிலே தேவன் தம்முடைய நாமத்தின் மகிமை கண்டு உன்னை நிச்சயமாக பயன்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எதிர் பேருக்கு சந்தோஷமா இருக்கு ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இனிமே பயப்படுவீங்களா? சொல்லுங்க. பயப்பட்டீங்கன்னா நீங்க விசுவாசி இல்லையா? வசனம் என்ன சொல்லுது? பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள், தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்கள் விசுவாசிகள். 2 தலைப்பு நான் சொல்றேன். பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள், தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்கள் விசுவாசிகள். அல்லேலூயா. விசுவாசிகளா கரங்களை ஊற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தா. சத்தமா வெட்கப்படாம சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இது இன்னும் ரொம்ப ஆழமான சத்தியம். இன்னும் நிறைய வரக்கூடிய வாரங்கள்ல நான் இதுல இருந்து நான் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நான் உங்களுக்கு விசுவாசத்தினாலே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பேன். போக 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 போஸ்ட் கிராஜுவேட் சத்தியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒரு முதிர்ந்த நிலையில ஒரு மறுரூப மலைக்கு நேராக இந்த வார்த்தையை நம்ம கொண்டு வந்து நிச்சயமாக செய்யும். அடுத்தது எழுப்புவோமா? தேவ சமூகத்தில் எல்லாம் எழுப்புங்க. அல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வார்த்தையிலே எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுப்புங்க. ஒரு செகண்ட்ல எல்லாரும் உங்களுடைய ஆவியை ஒருநிலைப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்தை கொஞ்சம் கூட கசி விடாதபடிக்கு அதை முன்னிலைப்படுத்தி கவனம் செலுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அப்படியே உங்களுடைய மனநிலையை யோவான் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானா. தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வார்த்தைக்குள்ளாக அவன் போனா. நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களை விசுவாசியா மாத்துறதில்ல,
அவங்களா விசுவாசமா மாற்றும் போது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக மாறப்போகிறது. தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே, வார்த்தையிலே வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே, கிருபையிலே பரிபூரணரே, கிருபையிலே பரிபூரணரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, இயேசுநாதனுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, இயேசுநாதனுக்கு ஆராதனை, வார்த்தையிலே வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே, வார்த்தையிலே வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே, கிருபையிலே பரிபூரணரே, கிருபையிலே பரிபூரணரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, இயேசுநாதனுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, இயேசுநாதனுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, இயேசுநாதனுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, இயேசுநாதனுக்கு ஆராதனை, வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே, வார்த்தையிலே வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே, வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே, கிருபையிலே பரிபூரணரே, கிருபையிலே பரிபூரணரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. நம்முடைய வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி எல்லாரும் கத்திர. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது திருவிருந்து ஆராதனை நேரம். நன்றி அப்பா. ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் திருவிருந்துல பங்கெடுக்கும் போது ஆண்டவர் மாம்சத்தோடும் மாம்சமாக ரத்தத்தோடு ரத்தமாக மாறுகிறேன் ஒரு மகத்துவமான ஆராதனை. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வேத புத்தகத்திலிருந்து ஒரு சில பகுதியை வாசி கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராக இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து
ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்திலானெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் ஞானித்திருக்கப்படும். ஆமென். நன்றியோடு வைத்திருக்கிறோம். நல்லவரே, தகப்பனே, எஸ் லார்ட், நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். இனி நீ நான் செய்த கிரிகள் மேல் உன் விசுவாசத்தை வைத்தால் மட்டும் போதும். அதை நினைவுக்கு ஒரு உன் மாம்சத்தில் என் மாம்சம், உன் ரத்தத்தில் என் ரத்தம். நீ வேறு நான் வேறு அல்ல. நீ என்னில இருக்கிறாய், நான் உன்னில இருக்கிறேன். இதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு ஆராதனை தான் இது. எஸ், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அறியாமையின் இருளிலே வாழ்கிற அநேகர் ஆண்டவர் செய்த இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து அவர்கள் அறியாமல் இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு அவங்க அந்த இருளில் இல்லாமல் இருக்கிறார். நான் இன்றைக்கு பிரதான ரட்சிப்பை குறித்து அறிந்திருக்கிறதான நாம் அதை இன்னும் நினைவு கூறாமல், அவர் எனக்காக செய்த கிரியைகள், அவர் எனக்காக சிந்திய ரத்தம், அவர் எனக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ள, அதை நினைவு கூற வைக்கக்கூடிய ஒரு ஆராதனையாக அதை மாற்ற வேண்டும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என் மரணத்தை நினைவு கூறுங்கள், என் வருகையை நினைவு கூறுங்கள். என்ன சொல்ல வராரு? உனக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு உன்னை நேசித்த என்னுடைய அன்பை நினைத்துக்கொள். நான் இருக்கிற இடத்துல நித்தியமாய் உன்னை வாழ வைப்பதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் வந்து உன்னை அழைத்து செல்வேனே, அந்த வருகையை நினைவு கூறு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. நன்றி அப்பா, நன்றியோடு வைத்திருக்கிறோம். Thank you Jesus. அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்குதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்திசையும் நிற்கின்றது எங்கள் மனம்
கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி பதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினாரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ செந்நிறமாக்கினரோ. அப்போது அவர்காய் வேண்டினீரோ. அன்போடு அவர்களை கண்டீரோ. அப்பாவும் மனம் பெரிதே. அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடு இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை அரை மட்டும் தாழ்த்துகிறோம். அன்பு விட்டோம் அன்பு கரங்களிலே ஏற்று என்றும் நடக்கும். ஏற்று என்றும் நடக்கும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்திசையும் தோணிக்கின்றது எங்கள் மனம் திகைக்கின்றது. கண்கள் கலங்கிடுதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஒரு நிமிஷம் முடிந்தது. 2 மழை போமா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே,
நீங்கள் தந்திருக்கிற இந்த மகத்துவமான திருவந்து ஆராதனைக்காக நமக்கு நன்றி தகப்பனே. உம்மை போல எங்களை நேசிப்பதற்கு இந்த உலகத்துல யாரும் இல்லையா? ஒரு அப்பத்தை கூட எங்களுக்காக பெற்றுக் கொடுக்கிற உறவுகள் இல்ல, ஆனா தன் சரீரத்தையே பெற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பு உறவு நீங்க தான்ப்பா. உயிரையே ரத்தமாக ஊற்றி கொடுக்கக்கூடிய உம்மை போல அந்த அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகத்துல இல்லவே இல்லை தகப்பனே. நாங்க கெட்டு போக கூடாது என்பதற்காக இவ்வளவா எங்கள் மீது வைத்த நல்ல அன்புக்காக நமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஆண்டோடைய அன்பிற்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். தேவன் தந்த அவருடைய வார்த்தையின் மாம்சமாக, அந்த வார்த்தையின் உருவமாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இந்த உலகத்துல நடக்க போகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிற இடங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். நீங்கள் பேசுகிற பேச்சிலே எல்லாருக்கும் மகிழ்ச்சி உண்டாகட்டும். உங்களுடைய பார்வையில தேவனுடைய பாசம் வெளிப்படட்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். நீங்க கையெடுக்கிறதான தொழில்ல தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதும் தேவன் சகல சௌக்கியத்தோடும் சகல ஆசீர்வாதத்தோடும் நிச்சயமாகவே ஆண்டவரை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி மீண்டும் ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. எல்லாரும் எழுப்போமா? சொத்துல எழுப்போம். வெளியில இருக்கிற எல்லாரும் உள்ளவாங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாம் அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணு திறந்து பாருங்க. ஞானஸ்தானம் தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படக்கூடிய ஒரு பாக்கியமான ஒரு ஆராதனை. அந்த ஞானஸ்தானத்துல நீங்க இன்னும் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று உங்களுடைய பெயர் எழுதப்படாத நிலையில இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், நீங்க கண்டிப்பா மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு நீங்க என்ன செஞ்சாகணும்? ஞானஸ்தானம் எடுத்தாகணும். நீங்க விசுவாசி ஆயிட்டீங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு வீட்டுல நடக்குது. கொர்நேலி வீடு. அவங்க விசுவாசி ஆயிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, எல்லாரையும் அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்ப பேதுரு சொல்றாரு, நம்மை போல அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஆவியானவர் அவங்கள. அதனால தண்ணீரை அவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஞானஸ்தானத்தை விளக்க கூடாது. அது போல பூரண விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவர் விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க கையை வச்சு காட்டுங்க. யாரு எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கல பார்ப்போம். சீக்கிரமா 12 வயதுக்கு மேல அன்றைய வார்த்தையை உண்மையா விசுவாசிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஞானஸ்தான ஆராதனை ஒழுங்கு பண்ணப்படும். ஆயத்தமா இருங்க. நான் லேட் பண்ண, ஏன் லேட் பண்றீங்க? தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்தானத்துக்கு தடை என்ன என்று கேட்கிற வாஞ்சி உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு நல்ல கண்ணு மூடி, ஆண்டவரே எங்களோடு இவர்களும் சேர்ந்து திருவந்துல பங்கெடுக்கிற பாக்கியத்தை தாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டோட பிரசனத்துல இருக்கிற எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜாக்கு சவுண்டு எல்லாம் ஒண்ணுமே வரல. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொஞ்ச நேரம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் லார்ட், எஸ் லார்ட். உடைய பிள்ளைகளுடைய நாவுகளில் துதி உண்டாவதாக. பிள்ளைகளுடைய இருதயங்கள்ல நன்றி உணர்வு பெருகுவதாக. பிள்ளைகளுடைய மாம்சத்தில் வார்த்தை ஜீவனாக மாறுவதாக தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரே குரல்ல சொல்லுவோமா? ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி வரக்கூடிய நாட்களில் வேதத்தை மிக கவனமாக ஆகாரத்தை போல நேசித்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.